மக்களே இன்னைக்கு வெதர் ஃபோர்காஸ்ட்டில் மழை வர மாதிரி போட்டிருந்தது. சரி, மழை வர்றதுக்கு முன்னாடி நம்ம வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கி எழுந்த உடனே ஒரு கொண்டையை போட்டுக்கிட்டு கார்டனுக்கு கிளம்பிட்டேன். ஃபெர்டிலைசர் சுத்தமாக இல்லை. போன வாரம் காஸ்கோக்கு போயிருந்தப்போ இந்த ஃபெர்டிலைசர் விற்றுட்டு இருந்தாங்க. 25 பவுண்டு பேகுங்க, 25 பவுண்டு. கிலோ கணக்கில் பார்த்தா 11 கிலோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது, $20. ஆனால் என்னென்னா ஃபுல்லி ஆர்கானிக் ஃபெர்டிலைசர், மீடியம் ஸ்ட்ரென்த், வெஜிடபிள்ஸ்க்கும் ஃப்ளவர்ஸ்க்கும் கரெக்டாக இருக்குன்றதுனால சரி நம்ம வீட்லேயும் சுத்தமாக இல்லைன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த பிராண்டும் ரொம்ப நல்ல பிராண்டு. இந்த இடத்த போன வீடியோவில் காமிச்சிருந்தேன். இந்த சைடில் வந்து நான் செவ்வந்தி பூக்களெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த இடத்துல நட்டுட்டேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ அதுக்கு நடுவில் இருக்கிற ஏரியாவுக்கு வந்து வீடு ஃபேப்ரிக் போட்டுட்டேங்க. நிறைய புல்லெல்லாம் இருக்குது, ரொம்ப மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சைடில் செடிங்க வச்சுருக்கிற இடம் இல்லாமல் மீதி இடத்துல வந்து வீடு ஃபேப்ரிக் போட்டுட்டேன். நம்மக்கிட்ட இருந்த எக்ஸ்ட்ரா செங்கல், ஃப்ரண்ட் யார்டு வேலை முடிஞ்சதுக்கப்புறம் மீதி இருந்த செங்கலை வச்சு கார்டனியா அப்புறம் ஹைட்ராஞ்சியா இதுக்கெல்லாம் சுற்றியும் செங்கல் வச்சுட்டேன், பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு. அப்புறம் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருந்த பார்ட்ஸ் எல்லாம் வந்து இப்போ தேவைப்படாதது எல்லாத்தையும் க்ளீனாக கழுவி காய வச்சுட்டேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம போன வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நம்ம காம்போஸ்ட் பின்னு வச்சுருக்கிற ஏரியா ரொம்ப குப்பையாக இருந்தது. ஸோ அதை சுற்றியும் நல்லா க்ளீன் பண்ணி இந்த ஒரு பேட்ச் மாதிரி ஒரு ஏரியாவை ரெடி பண்ணி அதில் ஆஸ்பாரகஸ் நட்டு வச்சுட்டேன். இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இந்த குப்பை எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணணும், அது ஒரு முக்கியமான வேலை இருக்குது. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த ஏரியா பார்க்குறதுக்கே ரொம்ப நீட்டாக இருக்குது. சரி, கொண்டு வந்த ஃபெர்டிலைசரை எடுத்து ஷெட்டில் வச்சுட்டு நம்ம செடிங்களுக்கு ஃபெர்டிலைசர் போடுற வேலையை நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். கழுவி வச்சுருக்கிற பாட்ஸு பக்கெட்டு எல்லாத்தையும் கூட அடுக்கி எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் இருக்கிற ஷெட்டில் வச்சுட்டேங்க. இதுதான் இன்றைக்கி நான் செஞ்ச வேலை. ஆனால் கடைசியில் நாம் ரொம்ப எதிர்பார்த்த மழை வரவே இல்லை. இங்கே ஏற்கனவே வறட்சி வரப்போகுதுன்னு சொல்லிட்டாங்க. நிறைய இடத்துல வாட்டர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கூட போட்டிருக்காங்க. இந்தந்த நாளில் தண்ணி விடக்கூடாது, இந்தந்த டைமில் தண்ணி விடக்கூடாதுன்னு நிறைய ரூல்ஸ் ஆல்ரெடி வந்துருச்சு. நல்ல வேளை நான் இருக்கிற இடத்துல இன்னும் அந்த மாதிரி ரூல்ஸ் எதுவும் வரல. ஒரு நாள் ஓரளவுக்கு மழை வந்தாலும் மறுநாள் அடிக்கிற வெயிலில் நேற்று உண்மையிலேயே மழை வந்துச்சான்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு பூமி காஞ்சி போயிடுதுங்க. கொஞ்சமாக கார்டனிங் பண்ணுற நம்மளுக்கே மழை இல்லாமல் இவ்வளோ திண்டாட்டமாக இருக்குன்னா நிறைய நிலத்தில் விவசாயம் பண்ணுறவங்களோட நிலைமையை யோசிச்சு பாருங்கள். இந்த ஃபென்ஸோரமாக வச்சுருக்கிற சங்கு புஷ்பம் எல்லாமே வளர்ந்து பூ பூக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு நான் உங்களுக்கு கட்டாயம் அப்டேட் பண்ணுறேங்க. உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.